ஹாய், நான் மேகலா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த வருஷம் 2025 மே மாதம் 12ஆம் தேதி வருது. வழிபடும் நேரம் இரவு 9:25 10:25 பூஜை பண்ணணும். பொதுவாக நம்மளோட மனதை தெளிவாக வச்சுருந்தோம்னா வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை சரி செய்கிறதற்கு தெளிவான முடிவு எடுக்க முடியும். பதட்டத்தோடையோ மன அமைதி இல்லாமையோ இருக்கும் பொழுது ஒரு முடிவு எடுத்தாலும் அது தவறான முடிவாக மாறும். நம்மளுடைய மனக்குழப்பத்திலிருந்து விடுபடுறதுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலுமே தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்றதுக்காண்டியும் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு குடும்பம் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீண்ட ஆயுளோடு வாழ்கிறதுக்காண்டியும் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ செய்த பாவங்களை தீர்த்துக்கிறதுக்காண்டியும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலில் விரலி மஞ்சள் தோரணம் கட்டலாம். குலதெய்வத்தோட பெயரை 3 முறை சொல்லணும். குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு 3 தடவை சொல்லணும். சொல்லிவிட்டு நம்மளோட பிரார்த்தனைகளை சொல்லணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு தீபம் கலச தீபம் ஏற்றணும். ஒரு தாம்பூலத்தட்டில் வெற்றிலையை சுற்றி வச்சுட்டு அதற்கு மேலே பச்சரிசி வைக்கணும். கலசம் மண் கலசமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கலசம் உப்பு கலசம் வைக்கணும். கலசம் நிறையிற அளவுக்கு கல் உப்பு நிரப்பி அந்த கல் உப்புக்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நெய்வேத்தியமாக கலவை சாதம் வைக்கலாம். சாம்பார் சாதம், புளி சாதம், மாதிரி ஏதாவது ஒரு சாதம் வைக்கணும். எல்லோருக்கும் குலதெய்வ ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.